எங்களது ஊர் பெரியவர்களின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்த தேன்மொழி திருநாவுக்கரசு அண்ணா அவர்களுக்கும், யூடியூப் சேனல் அத்தனாதிபாளையம் ரமேஷ் சங்கநாயக்கம்பட்டி மணிமோகன் அவர்களுக்கும், எங்களுக்கு சேர் பிரியா கொடுத்த நெய்க்காரர் மாமா தமிழரசு அவர்களுக்கும், மற்றும் சொல்லியும் சொல்லாமலும் எங்களுக்கு ஏகப்பட்ட நிதியுதவி செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ஆடுற பொண்ணுங்க பசங்க வெளியில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நிதியுதவி பண்ணீங்க. அதை எங்களால் கண்டிப்பாக சத்தியமாக மறக்க முடியாது. அதுக்கு எங்களது பில்லூர் கொங்கோயிலாட்ட குழுவின் சார்பாகவும் எங்களது ஊர் பெரியவர்கள் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் நம்ம வேஷமர்த்தா போட்டு போக அவங்க பையன் முருகர் வேஷம் போட்டாப்புல காஸ்டியூம் மோனோட அவங்களே வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு எங்களது ஊர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இப்போது எங்களது ஊர் பெரியவர்கள் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். நமது ஒயிலாட்டு ஆசான் கலை சிகாமணி பெரியகரசபாளையம் கே கனகராஜ் ஐயா அவர்களுக்கு பில்லூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். பில்லூர் கரும்புகாத்தா சந்தகாட்ட முத்து அவர்களும், பால்சாமி அண்ணா அவர்களும், துறை அவர்களும் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். ஆமா நான் இங்க இருக்கிறேன். அடுத்தபடியாக நமது ஒயிலாட்டத்தின் வழிநடத்துனர் மற்றும் ஆசிரியரான தர்மலிங்க மாமா அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். மணபாலன் அவர்களை கொண்டு போதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது இணை பாடகர் கண்டபடி முருகேசன் மாமா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்தபடியாக கருப்பனார் வேடம் அணிவித்து நம்மளை அசத்திய வேலுமாமா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பொன்னாடை போட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது கலைக்குழுவின் மூத்த உறுப்பினரான மணிமாமா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. LIC செந்தில்குமார் மாமா அவர்களை விழாம அழைக்க வைக்கும். தமிழரசு மாமா அவர்களையும், ரவி மாமா அவர்களையும், பரமசிவ மாமா அவர்களையும் விழாம அழைக்க அழைக்கிறோம். அடுத்தபடியாக நமது இணைப்பாளர் மலரங்கா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். தமிழரசு மாமா அவர்கள் அடுத்தபடியாக நமது இணைப்பாளர் கண்டபடியும் தனமக்கா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தமிழரசு மாமா அவர்களை கனாக்காவுக்கு
அடுத்தபடியாக கரண்டபாளையம் தனலட்சுமி அவர்களை வருமாறு சதீஷ்குமார் அன்புமணி அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்து. அடுத்தபடியாக மேல் சாத்தம்பூர் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் மாமா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ராமலிங்கம் மாமா அவர்களுக்கு விழாமாடை கிடைக்கிறோம். பொன்னாடை அணிவித்து நினைவு ராமலிங்கம் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அதற்கு அடுத்தபடியாக குமரமங்கலம் ஒருங்கிணைப்பாளர் மாப்பிள்ளை ரஞ்சித் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு டிராக்கிலின் சார்பாக பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மாரப்பநாயகப்படி ஒருங்கிணைப்பாளர் ஜீவன் அவர்களுக்கு அருண் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குவார். மாரப்பநாயகப்படி ஜீவன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விஜய் அவர்களை விஜய் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். காடவத்து மாப்பிள்ளை போன மாப்பிள்ளை ஓசிக்காரிங்க மாப்பிள்ளை சுப்பிரமணிய மாமா அவர்கள் கருப்பனார் வேடத்துக்கு மிகவும் திறமையாக வேடமடைந்து கொடுத்த கேபிஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேடத்தை நல்ல திறமை நீட்டாக போட்டு அவர் சரி பண்ணி கொடுத்த திரு கேபிஎஸ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. எடுக்கிற தப்பில் விடுங்க. சசிகுமார் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். பக்காவா அருமையா அந்த தேசத்தை நேர்த்தியா போட்டு பண்ணியிருக்காரு. அப்படியே சின்ன பிள்ளைங்க 2 வருஷம் வரையங்கன்னு வாங்கப்பா. சின்ன பிள்ளைங்க கண்ணு அந்த முருகர் வேடம் யார் பொண்ணது? முருகர் வேடம் பையனா பொண்ணது? பையனா? வாங்க அந்த குழந்தை வர சொல்லுங்க. பையன் தூக்க ஒரு நாள் படுத்துட்டாங்க. எங்க அம்மா வாங்கிக்கிறேன். சரி வர சொல்லுங்க. அந்த குழந்தை பேரு என்ன? குழந்தை பையன் பேரு ஹேமபிராவ் அவர்கள் சார்பாக அவரது தாயார் அவர்கள் நினைவு பரிசு பெற்றுக் கொள்கிறார். அப்படியே அடுத்த எல்லாத்தையும் ஓடி வளைச்சு மிரட்டி எடுத்தார் மணிமோகன் அவர்களை வருமானம் அன்போடு அழைக்கின்றோம். வளைச்சு மிரட்டுறாருப்பா. காடை வளர்த்த மாப்பிள்ளை மிரட்டுறாரு. இங்க உட்காந்துக்கிட்டு என்ன மிரட்டுறாரு? அவங்க அக்கா மிரட்டு வெளியில் ரமேஷ் அவர்களை வருமானம் அன்போடு அழைக்கின்றோம். என்ன எந்திரிச்சு வாங்கண்ணா, சின்ன பிள்ளைக்கு வாங்கண்ணா, ஓடியாங்க எந்திரிப்பா, வாங்கண்ணே எந்திரிப்பா, அப்படியே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வாங்க. வாங்கிட்டீங்க அப்படியே அங்கிட்ட போயிருங்க. பொருள் பரிசு வாங்கிட்டீங்க அங்கிட்ட போயிருங்க. ஒவ்வொருத்தர வாங்கிக்கணும் வரிசையா. வாங்கினீங்க மறுபடியும் வந்துடாதீங்க. வாங்கிட்டு வந்துட்டு அண்ணா அப்படியே எந்திரிச்சு வாங்கண்ணே. நல்லா பரிசு வாங்கிக்கிட்டு ஆடுறீங்கிறது ஈஸ்வரன் கோயில்ல சாப்பிட்டு போலாம். யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. ஆடுறீங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் கோயில்ல டிஃபன் அரேஞ்ச் பண்ணிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு போலாம். பரிசு கொடுத்தவுடன் அனைவரும் ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் பயிற்சி எடுத்த இடத்துல சாப்பாடுங்க, டிஃபன் இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். ஆடின பிள்ளைங்களாம் கட்டாயமாக யாரும் போயிட வேண்டாம், போய் சாப்பிட்டு போவாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கும் எங்களது ஒயிலாட்ட குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று
ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒயிலாட்டம் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து நல்ல திறம்பட வேலை பார்த்து எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைப்பா வேலை வாங்கிய பில்லூர் ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்களை வருமான அன்போடு அழைக்கின்றோம். இந்த பக்கம் வாங்க சசி, இந்த பக்கம் வாங்க. குடிக்கணும் சட்டையில ஊத்திக்கிட்டு எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் சசிகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கை தட்டுங்கப்பா. ஒரு பாக்குறீங்க அக்கா இருக்கா? தம்பி மறக்காதீங்கடா. வாங்க 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 டக்கு டக்கு வாங்க. அப்படியே அப்படியே டக்கு வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்கண்ணே, யாராவது பாருங்க. நினைவு பரிசு வாங்க. யாராவது இருக்கீங்களா? இங்க கொஞ்சம் பாருங்க. நினைவு பரிசு யாருக்காச்சும் வரலையா? அடுத்த வருஷம் நினைவு பரிசு வாங்குங்க. நேற்று பயிற்சி எடுத்த இடத்துக்கே போங்க. சாப்பாடு அங்கே இருக்கு. நமக்கு சாப்பாடு ஆண்களுக்கு மட்டும் சாப்பாடு அங்கே நிறையா இருக்கு. யாருக்காச்சும் பரிசு வராம இருந்தா சொல்லிருக்கேன். பயிற்சி எடுத்தவங்கெல்லாம் பயிற்சி நேற்று நடந்த அன்றைக்கு ஈஸ்வரன் கோயில்கிட்ட சாப்பாடு இருக்குது. அங்கே ஆண்கள் அவர்களை சாப்பாட்டு போயிடுங்க. அண்ணா எங்க பாருண்ணா அண்ணா. நல்லா எடுப்பா. தவுள் நல்லா அடிக்கிறது. நீ பாரு அரைமொழி எங்களது கலைக்குழுவிற்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவப்படுத்திய பில்லூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எங்களது கொங்கு பாரம்பரிய ஒயிலாட்ட கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் சாப்பிட்டு